Now we are going to know about the classification of audit. Auditல different types of audit இருக்கு. அதை எப்படி classified பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது audit is classified of the sum of the basis. First basis என்ன அப்படின்னு பார்க்கும்போது organization basisல audit classified பண்ணுறாங்க. On the basis of organization, first one the audit வந்து statutory mandated audit. That means trust audit, company audit, bank audit, cooperative society, banks and other sectors are included in this type of audit. And the next one is private audit or option based audit. அதாவது என்னென்னா கம்பல்சரி இவங்க வந்து ஆடிட் பண்ணணும்னு இல்லை, இவங்க வந்து இண்டிவிஜுவலாக அவங்களாவே என்ன பண்ணலான்னா ஒரு பர்சனை வச்சு அவங்களுடைய எரர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோசரம் ஆப்ஷன் பேசிஸில் ஆடிட் பண்ணலாம். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஆடிட் கேன் பி கிளாசிஃபைடு ஆடிட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் HUF. HUF மீன்ஸ் இண்டு அன்டிவைடட் ஃபேமிலிஸ், ஆடிட் ஆஃப் சோல் ட்ரேடர்ஸ், ஆடிட் ஃபார் நான் ப்ராஃபிட் சீக்கிங் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆடிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இந்த ப்ரைவேட் ஆடிட் வந்து எதுனா ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். தென் அனதர் ஒன் இஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆடிட். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸு ரிஜிஸ்டர்ட் பை த கவர்மெண்ட் government are subject to independent financial audit. A statutory auditor appointed by the central government on the advice of the comptroller and audit general of India audits accounts of such concern. இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆடிட் ஆஃப் பண்ணுறவங்க எல்லாமே, அதாவது கவர்மெண்ட் செக்டார்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், டிபார்ட்மெண்ட்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஆடிட் பண்ணக்கூடிய ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த யார் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் எப்படி கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கோப் பேசிஸில் ஆடிட்டிங்கை கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. வாட் ஆர் த ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் ஆடிட், அக்கேஷனல் ஆடிட், ஸ்டாண்டர்ட் ஆடிட் அண்ட் தென் பார்ஷியல் ஆடிட். அவங்களோட ஆடிட்டோடைய அக்கார்டிங் டு ஸ்கோப் பேஸ் பண்ணி தே ஆர் கிளாஸிஃபைடு த ஆடிட் ஆஸ் எ ஸ்கோப் ஆடிட். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன். ஆடிட்டோடைய அக்கார்டிங் டு இஸ் ஃபங்க்ஷன்ஸ் audit is classified into two types. One வந்து internal audit and then another one is external audit. Then next one based on கிளாஸிஃபிகேஷன் கண்டினியூஷன், அதாவது அதோட டைமிங்கை வச்சு ஆடிட்டிங்கை வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. கண்டினியூஸ் ஆடிட், இன்டீரியம் ஆடிட் அப்படின்னு சிக்ஸ்த்து ஒரு ஆடிட்டை வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. Now we are going to study all the classification of audit one by one as a elaborate manner. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆர்கனைசேஷனல் பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன். ஆர்கனைசேஷன் பேஸ்டு கிளாஸிஃபிகேஷனில் என்னென்ன வரும்னு ஆல்ரெடி ஐ டோல்டு. தட் மீன்ஸ் ட்ரஸ்ட் ஆடிட்டு, கம்பெனி ஆடிட்டு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு அண்ட் தென் பேங்க் ஆடிட்டு. தீஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் திஸ் statutory mandated audit. What is statutory mandate audit அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா ஆடிட் இஸ் மேட் கம்பல்சரி ஃபார் அண்டர்டேக்கிங் ஃபார்ம்டு அண்டர் த ஸ்டாச்சு ஆர் லாஸ். இதுதான் வந்து ஸ்டாச்சுட்டு, அதாவது கவர்மெண்ட்டோடைய சட்டத்திட்டங்கள் பிரகாரம் தே ஆர் கம்பல்சரி, தே ஷுட் மேக் எ ஆடிட்டிங் அட் ஆல் டைம். ஓகேவா? அதாவது அண்டர் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 if the joint stock companies in India have to get their accounts audited by an independent professional accountants. So the statutory mandated audit is sub-classified by trust audit and then another one is company audit, bank audit, cooperative societies audit, then banks and others. First, now we are going to know about the trust audit. What is trust audit? ட்ரஸ்டஸ் ஆர் கிரியேட்டட் அண்டர் த இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட். எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி வந்து ஸ்டாச்சுட்டு மேண்டேட்டட் அப்படின் பொழுது ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் எய்தர் இட் இஸ் பேங்க் ஆர் எய்தர் இட் இஸ் கம்பெனி, ஆல் த கம்பெனிஸ் ஆர் ஆல் த செக்டார்ஸ் டெஃபினெட்லி ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஸ் பர் த கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட் ஆடிட் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் ஆர் கிரியேட்டட் அண்டர் த இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட். ஓகே,
ட்ரஸ்ட் மீன்ஸ் தே ஒர்க் ஃபார் சேரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் பர்பஸஸ். அதாவது இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் ட்ரஸ்டீஸ் மோட்டோ அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரஸ்டீஸ் யூட்டிலைஸ் த இன்கம் ஆஃப் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் பர் த ட்ரஸ்ட் டீடு. Audit of trust accounts helps the beneficiaries from not being cheated or exploited by the unscrupulous trustees. அதாவது ட்ரஸ்ட் ஆடிட் அப்படிங்கும்போது என்னென்னா, ஒரு ட்ரஸ்டோடிக்கு வந்து எந்த பர்பஸ்க்கோசம் அந்த ட்ரஸ்ட்டை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த பர்பஸ்க்கான பெனிஃபிட் வந்து தே ஷுட் ரீச் த பெனிஃபிஷியரி. கம்ப்ளீட்டாக அந்த பெனிஃபிஷியரி யாரோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். ஸோ அது கரெக்டாக ரீச் ஆகுதா அப்படின்றத ஆடிட் பண்ணுறது தான் இந்த ட்ரஸ்ட் ஆடிட்டு. இதில் வந்து ட்ரஸ்டீஸ் நிறைய பேர் சேர்ந்து இந்த ஒரு ட்ரஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் வந்து நம்ம 2 to 5 ஆர் அந்த மோர் தென் மெம்பர்ஸ் கூட ட்ரஸ்டீஸாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி வந்து அந்த ட்ரஸ்ட்டோட அமௌண்ட்டையோ இல்லை வந்து ஏதாவது ஃப்ராட் பண்ணாமல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்ணாமல் ஹவு தே ஆர் யூஸ் திஸ் ட்ரஸ்ட் அமௌண்ட் ஆஸ் பர் த பெனிஃபிஷியரி ஆஸ் பர் த ட்ரஸ்ட் ரூல்ஸ் அப்படின்றது தான் இந்த ட்ரஸ்ட் ஆடிட். Next we have to move to company audit. What is a company audit? It is a board of directors who actually run the company. Company is already we know study about it. Company is a artificial person. ஓகேவா, இஸ் கிரியேட்டட் பை லா அண்ட் இட் இஸ் வைண்ட் அப் பை லா. இது வந்து நம்ம கம்பெனி லாவில் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். ஸோ கம்பெனி அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹூ ஆக்சுவலி ரன் த கம்பெனி. இந்த கம்பெனி அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கிறதுனால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணுவாங்க. ஸோ த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹூ மே பி ஸ்கேட்டர் ஓவர் எ வைட் ஜாகிரபிக் ஏரியா. தே ஆர் நாட் in any certain area. They are shareholders or any area from the country or any out of the country. They are also one of the owner of the company purchasing the share of that particular company. The shareholders who may be scattered over a wide geographical area. They are not some person only. They are not buying the company shares. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க எங்கேருந்து வேணாலும் இப்போ வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் ஷேர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, ஓடிசி இது மாதிரி நிறைய வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங் மூலமாக கேபிட்டல் மார்க்கெட் வெரி வைடு கவரேஜ் ஏரியாவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது மூலமாக எந்த ஒரு கண்ட்ரியோட எந்த இடத்துல இருக்கவங்க வேணாலும் they are easily buying the share of any company at any area or any country. So those who are buying the share, they are all the considered as a one of the owner of the company. So இதில் யார் அதிகமான அளவு ஷேர் வாங்குறாங்களோ they are appointed as a board of directors of the company. So they are carry out on administration work on day-to-day basis. Hence audit is needed to ensure the protection of interest of the shareholders. Why? Because company is not only run by the any individual person. Company means it is created by the board of directors. Board of directors அப்படினாலே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அது உள்ளே இருப்பாங்க. ஸோ அப்போது அந்த கம்பெனி ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனாக இருக்கிறதுனால கம்பெனிக்கு உண்டான ரைட்ஸு, கம்பெனியோடைய ஃபினான்ஸு, கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ்ஸு, தீஸ் ஆர் ஆல் யூஸ் ஆஸ் பர் த கரெக்ட் மேனர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அது மாதிரி இருக்கிறத கரெக்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஆடிட் ஒன்று தேவை. ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த ஆடிட்டை தே ஆர் கால்டு ஆஸ் எ கம்பெனி ஆடிட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் ஆடிட். பேங்க் வி நோ த பேங்க் இஸ் அ வெரி வைடு செக்டார். த பேங்க் இஸ் பிலாங்ஸ் டு த டெரிஷோரியல் செக்டார்ஸ். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்க ப்ரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டாரோட சர்வீஸ் செக்டார்ஸில் வந்து அதிகமான அளவு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் லாட். ஓகேவா. சர்வீஸ் செக்டார்ஸ் மூலமாக தான் இந்தியன் எக்கனாமிக்கு வந்து அதிகமான அளவு இன்கம் கிடைக்கிது அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக இருக்குது. அது டெஃபினட்டாக இட்ஸ் ட்ரூ. So audit of companies mandatory under the Company Banking Regulation Act 19
1949. The audit under this act examines whether the bank function is compliances with the provision of the above act. As per the company act எப்படி 2013 பிரகாரம் கம்பெனி ஒர்க் கரெக்டான வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்ற பார்க்குறதுக்கு எப்படி ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் 2013 இருக்கும் ஆஸ் த சேம் like bank also compulsory as per the rules and regulations as per the law. They are also following the Banking Regulating Act 1949. Okay, next we move to cooperative societies audit. What is cooperative societies? Every cooperative society is registered with the Register of Cooperative Societies of the state under the Cooperative Societies Act 1912. The societies are audited by the official appointed by the cooperative department. இது வந்து தமிழில் கூட்டுறவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. The cooperative department's contribution is very important in the primary and secondary sectors. We already know. அதாவது வந்து அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வந்து ஹேண்ட்கிராஃப்ட், இந்த மாதிரியான சிறு தொழில், குடிசை தொழில்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோடைய ஆஸ் பர் ஆக்ட் 1912 பிரகாரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, தீஸ் ஆர் ஆல் ஆடிட்டட் பை த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆடிட். ஸோ தீஸ் ஆர் ஆல் மேண்டேட்டட் பை ஆஸ் பர் த லா. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரஸ்ட் எடுக்கும்போது ட்ரஸ்ட் லா பார்த்தோம் ஆஸ் பர் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் ஒன் கம்பெனி ஆக்ட் 2013. நெக்ஸ்ட் வி ஆல்ரெடி சா பேங்க் ஆக்ட் 1949 and then cooperative act 1912. Then bank and others. Banks are established in the form of a joint stock company, but their purpose are unique because accounts maintained by them are special. Besides banking institution, public utility concern. Already we know public utility concern. Already I told you banking is a service sector. Service அப்படின்னும்போது definitely it is used by the general public. So public utility concern such as not only banking sectors, all the service sectors are coming under the bank and other sectors audit. For example, electricity board, insurance companies, local authorities are audited under the category of statutory audit. Then we move to private audit. Private audit is also called option based audit. Why it is called option based audit? Because the private audit is not mandatory under any statute of law. already I said நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தோம், பேங்க்குக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் and then bank and other sectors. These all sectors are coming under the mandatory as per the law, but quite different private audit is from statutory or mandated audit. Why? The reason, what is the reason? Now we see the private audit is not mandatory. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் ப்ரைவேட் செக்டார்ஸ் அப்படிங்கும்போது அவங்க they are sole trading concern, partnership firms and other private institutions like clubs, libraries, hospitals, schools, colleges and other educational institutions also coming under the private sectors may get their accounts audited in view of several benefits resulting from it. So இது வந்து mandatory கிடையாது. But why they are making auditing அப்படின்னு நம்ம பார்க்கும்போது they need some several benefits. They need some benefits from this audit because audit பண்ணும்போது நம்ம எங்கெங்கே எரர் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் நம்ம அதிகமான அளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் வந்து அதிகமான அளவு மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், how they are controlled it unwanted expenses. These are all is found by the auditor. So that purpose only the private sectors done the audit. Okay va? So but it is not mandatory. Okay, இந்த private sectors கீழே என்னென்ன வந்து
எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஆடிட் வந்து இந்த ப்ரைவேட் செக்டார் ஆர் ஆப்ஷனல் பேஸ்டு ஆர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் HUF. ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பேன்ஷன் ஃபார்ம் ஆஃப் HUF into undivided families. Individuals who have high volume of transactions and into undivided families running family business appoint accountants to prepare and maintain accounts. Into undivided family we are already know company நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதாவது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் த business partners or business directors. The leader of the family is considered as a karta அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி தே ஆர் ஹெரிடிட்டிலி, அதாவது தலைமுறையாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தே ஆர் ரன்னிங் த ஃபேமிலி பிஸ்னஸ் கண்டினியூஸ்லி nowadays also. They may appoint auditors to verify the accuracy of accounts. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இன்கம் இருக்குது, எந்த அளவு நம்ம பிஸ்னஸில் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், எந்த அளவு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எந்த அளவு இன்கம் வந்திருக்கு, we are getting profit or loss in the family business also. They are eagerly know the profit or lossன்றது கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஈகர் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைவேட், இது வந்து ஆப்ஷனல் தான், இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. Next one, audit of sole traders. Sole traders means வந்து proprietor also is known. Audit of accounts of sole proprietary is optional. Okay, a sole proprietary concern is owned, managed and controlled exclusively by an individual. It is an individual decision to get his accounts audited. அவங்க வந்து இண்டிவிஜுவலாக டிசிஷன் பண்ண, நமக்கு ஆடிட் பண்ணணுமா வேணாம், வந்து இட் இஸ் டிசிஷன் இஸ் ஒன்லி டிசைடட் பை த இண்டிவிஜுவல் பர்சன். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆடிட் ஃபார் நான் ப்ராஃபிட் சீக்கிங் ஆர்கனைசேஷன். நான் ப்ராஃபிட் சீக்கிங் ஆர்கனைசேஷன் ஜஸ்ட் சிமிலர் டு த ட்ரஸ்ட். ஓகேவா, they are not getting any profit. They are not having any profit motto also. They are get their accounts audited with a view to uncovering the fraud or errors made by their staff. Because வந்து non-profit organization ஸ்டாஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற பொழுது ஸ்டாஃப் வந்து என்ட்ரு பண்ணும்போதோ இல்லைனா வந்து லெஜரில் வந்து போஸ்டிங் பண்ணும்போதோ சம்டைம்ஸ் த எரர்ஸ் இஸ் ஹியூமன் பீயிங்கோ. ஸோ சம் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் டன் பை த ஸ்டாஃப். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆடிட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆடிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 டஸ் நாட் ரெக்வயர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டு ஆடிட் இஸ் அக்கௌண்ட்ஸ். ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் ஒரு ஆடிட் கம்பெனி வந்து கம்பல்சரி அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஆடிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டில் ஃபர்ம்ஸ் கோ இன் ஃபார் ஆடிட்ஸ். த ஆடிட்டர் இஸ் நாட் அப்பாயிண்டட் பை எனி ஸ்டாட்யூட் பட் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ். அவங்க வந்து கம்பல்சரி ஆடிட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுடைய பார்ட்னர்ஸோட அக்ரிமெண்ட் பேசிஸில் தே ஆர் அப்பாயிண்டட் சம் auditors for knowing the profit and loss, errors and frauds and any uncommitted mistakes. இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வி ஆர் மூவ் டு கவர்மெண்ட் ஆடிட். கவர்மெண்ட் ஆடிட் அப்படின்பொழுது என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், அண்டர்டேக்கிங் பை கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் கம்பெனிஸ், இது எல்லாத்தோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனும் ஆடிட் பண்ணக்கூடிய ஆடிட்டை தான் கவர்மெண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். And already I told the auditor is appointed by the Comptroller and Audit General of India for auditing the accounts of government department. Next classification of audit அப்படின்போது scope basisல they can classify the audit. First one the first scope based classification வந்து complete audit. The audit taken up at end of the financial year is periodical audit or final audit. It is known as periodical audit or final audit. The auditor may commence his work either before or after the preparation of final accounts and the balance sheet also. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது பார்ஷியல் ஆடிட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ஷியல் ஆடிட் அப்படின்னா இட் இஸ் அன் ஆடிட் வேர் அன் ஆடிட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு எக்ஸாமின் ஒன்லி a few books. They are not auditing
under the standard audit. Next we move to function based classification. Auditor உடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஆடிட்டிங்க internal audit and then external audit. They are classified as internal audit and external audit. What is the meaning of internal audit? It refers to the system of continuous and critical review of the financial and other business activity by the staff of auditors functioning as whole-time salary employees. இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய salary employees whole-timeல கம்பெனியோட ஃபினான்ஷியல் கண்டினியூஸாக ரினியூவல் பண்ணிட்டே வந்ததா internal audit அப்படின்னு சொல்லுவாங்க. Next, external audit. External audit is one conducted by an independent auditor. External audit is definitely conducted only by the qualified chartered accountant. CAM in short form சொல்லுவோம். யார் வந்து qualified chartered accountant or that independent audit only can audit the external audit. This chartered accountant auditor is appointed by the shareholders at the annual general meeting. Next we move to method-based classifications. As per the classification of method-based, the audit can be classified into two. First one continuous audit and then another one is interim audit. What is continuous audit? A continuous audit is one where the auditor or his staff is constantly engaged in checking the accounts during the whole period, or where the auditors or his staff attends at regular intervals during the periods. அதாவது continuously they are auditing the constant basisly they are auditing the company's financial positions by staff or other irregular intervals. ஏதாவது ஒரு பேசிஸில் கண்டினியூவாக அவங்க என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனும் மற்றதையும் ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. Then next one we move to interim audit. An audit is conducted between the two annual audits with some specific purpose is called interim audit. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ்க்காக மட்டும் ஆடிட் பண்ணுறது தான் interim audit. These are all the classification of audit. Now already we studied about meaning, definition, objectives, features, and then scope of auditing and classification of audit. All they are now they were moreover we are understood. Next, definitely we know the difference between the accounting and auditing, because auditing is done through the accounting. Already in the meaning of auditing I explained. Auditing is the analyze the true or fair transparency in the financial position of the company or any concern or any departments or any other sectors. Already I told. So financial statement அப்படின்போது it is definitely coming all under the accounting subject. So definitely we know the difference between the accounting and auditing. Okay, before we enter into the know the difference between the accounting and auditing, definitely we know the meaning of accounting and auditing. Okay, first we try to know the meaning of accounting. Accounting is continuous and focuses on accurately recording and preparing all financial transactions and statements. This is accounting. And auditing is independent and focuses on critical evaluation of financial statements and providing an unbiased opinion on their accuracy. அதாவது அக்கௌண்டிங் அப்படின் பொழுது அக்யூரேட்டாக ரெக்கார்ட்ஸை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை டிரான்ஸ்பரன்சியாக அக்யூரேட்டாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது அக்கௌண்டிங். ஆடிட்டிங் அப்படின்றது நாம் ரெக்கார்ட் பண்ணதை கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அக்கௌண்ட்ஸு இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இட் இஸ் ஃபேர் ஆர் எரர், இட் இஸ் பயாஸ்ட் ஆர் அன்பயாஸ்டு அப்படின்றத எவாலுவேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எரர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் ஆடிட்டிங். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். நெக்ஸ்ட்
the difference between the accounting and auditing is classified some of the difference basis. On the basis of nature, accounting is different from the auditing. How the accounting is different from the auditing? அப்படின்னா accounting is a constructive in nature as it is concerned with the completion of accounting information for preparing profit and loss account and balance sheet. These are all coming under the accounting subject. But auditing is analytical in nature and is concerned with the checking and verification of financial statement. Definitely we understand the difference between the nature of accounting and auditing. Accounting constructive in nature, but auditing is analytical in nature. Constructive means accounting is constructed on the basis of profit and loss account, balance sheet, assets, liabilities, vouchers. These are all the constructive basis of accounting. Auditing is the analytical. In the auditing subject, audit is analyzes all the accounting constructives. That means they are checking vouchers, balance sheet, cash book, sales returns, purchase returns, purchase, sales. These are all analytical by the auditor. Okay, next difference based on scope. Accounting scope is restricted to preparing of financial statement and their interpretation, but auditing is determined by the agreement between the auditor and his client. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ no formal qualification has been recommended. Accounting பார்க்கறதுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கு அப்படின்னா they are having basis knowledge of accounting. They working as a accountant, allowed to working as a accountant. But auditor must be as a qualified chartered accountant. This is a qualification based difference. Next difference is next difference is under the object. The main object is to find out operating result and financial position of the business is the main objective of accounting. But the main objective of auditing is to ascertain truth and fairness of financial statements and comment thereon. Then next difference between auditing and accounting, reporting is the next basis distinguish. On the basis of reporting, the accountant is not required to submit a report on the account and statement prepared by him, but an auditor had to submit a report about correctness and presentation of accounts audited by him. Accounts பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பேலன்ஸ் ஷீட்டோ என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்மிட் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட். But in the auditing, the auditor should submit the report, what is the correctness and presentation, what is the auditing is done by him. These are all definitely make the report by the auditor. Next basic distinction we see, basis of remuneration. Every accountant get their remuneration as per salary, but in the auditor gets a remuneration as per the agreement with his client. Next difference, appointment. The accountant is an employee of the business ordinarily on a permanent taxes, but auditor is an independent outsider appointed on contractual basis for a year. Already in the first point, அதாவது before point, we know the auditor gets a remuneration as per the agreement. அப்போ அக்ரிமெண்ட் வரும்போதே கண்டிப்பாக வந்து ஆடிட்டருடைய அப்பாயின்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி பேஸ்ட் ஆன் த கான்ட்ராக்சுவல் பேசிஸ் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷ் அப்படின்னு பார்க்கும்போது லெவல் ஆஃப் நாலேஜ். அண்ட் அக்கௌண்டன்ட் மீன்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு ஹாவ் எனி நாலேஜ் ஆஃப் ஆடிட் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், பட் ஆடிட்டர் மஸ்ட், பட் நாட் லைக் தட் ஆடிட்டர். Definitely an auditor must have knowledge of accounting as well as audit techniques and procedures and accounting standards. These are all definitely thoroughly known by the auditor. Then last distinguish between the accounting and auditor means
duration. The accounting work conducted throughout the year, but auditing is not conducted throughout the year. I explained in classification of audit, there are some of the different types of classification in the audit. So the audit may be conducted at the end of the year or throughout the year, or interim audit or continuous audit. There are different classified audit is possible.